the scroll bar widget. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரால் பார் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு விஜெட்ல வரதால நம்ம வந்து இது தனியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளான ஸ்க்ரால் பார்லாம். இதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்காது. நம்ம ஸ்க்ரால் பாரை டைரக்டா நம்ம ஒரு கவுண்ட் கொடுத்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுல கொஞ்சம் எலாபரேட்டா எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ்ல நான் என்ன குடுக்குறேன்னா, இதுல ஃபைனல் ஸ்க்ரால் ஸ்க்ரால் கண்ட்ரோலர் அப்படி குடுக்குறேன். பிகாஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரோலிங் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம பேஜஸ் வந்து மேலயும் கீழயும் ஸ்க்ரால் பண்ணும்போது இதுதான் வந்து கண்ட்ரோலிங் சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் ஸ்க்ராலிங். ஸோ நீங்க நேரா வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது கீழ போகுற மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபாலோயிங் தட் என்னோட பில்டர்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ரிட்டர்ன்ல ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். பிகாஸ் இதுதான் வந்து ஸ்க்ரால் பார் கிரியேட் பண்றதுக்கான வேரியபிள். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி இங்க குடுத்த வேரியபிள் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ வந்து ஸ்டாண்டர்டா கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்ப நம்ப மூவ் பண்ற வரையும் இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து கண்ட்ரோலர் அப்படி குடுக்குறேன். ஸோ இப்போ சர்டைன் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த லிஸ்ட் தான் எனக்கு ஸ்க்ராலிங் வழியா வரணும். ஸோ அது வந்து ஸ்க்ரால் பாரா எனக்கு கிரியேட் ஆகணும். அதுக்காக லிஸ்ட் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இதுல நான் என்ன குடுக்குறேன், அதே கண்ட்ரோல வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இதுல நான் பேசிக்கா வந்து கவுண்ட் வந்து 40 குடுக்குறேன். ஸோ இந்த 40 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் ஆகறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, 2 பாராமீட்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்றேன். ஒண்ணு பில்ட் கான்டெக்ஸ்டும், இன்னொன்னும் அ இன் ஐ ஐ மீன் இன்டிஜரும் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து என்ன பேசிக்கா பண்ணும்னா, ஐட்டம் ஐட்டம் வந்து அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இது வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்டிஜர் வந்து இன்கிரிமெண்ட் எப்படி பண்ணணும்னா, ரிட்டன்ல இப்படி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்கா ஐட்டம் சொல்லிட்டு அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் உங்களோட இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் தான் உங்களோட இன்டீஜர் நம்பர். ஸோ 1 இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 0 இருந்துச்சுன்னா 0 + 1 1. ஸோ ஐட்டம் 1 இருக்கும். ஸோ என் பேபி 2 இருந்துச்சுன்னா 2 + 1 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஐட்டம் 3 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து கிராஜுவலா 40 வர வரையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்க்ராலிங் பார் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்க்ராலிங் பார். ஐட்டம் 1லேருந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களால ஸ்க்ரால் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்க்ராலிங் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்க்ராலிங் பார் தான். இதுல நெறைய ஆக்டிவிட்டீஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. ஜஸ்ட் இது ஒரு கண்ட்ரோலர் குடுத்து நம்ம கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டி ஃப்ளோ பண்றதால உங்களுக்கு வந்து இது ஃப்ளோ ஆகும். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். பட் 1லேருந்து பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்ணல. நம்ம ஐட்டம் வந்து 0 அப்படி கவுண்ட்லேருந்து டிக்ளேர் பண்றேன். பட் ஜஸ்ட் இது ஒரு பேசிக் இருக்கிறதால உங்களுக்கு அதே மாரி இன்கிரிமெண்ட் ஆயி உங்களுக்கு அவுட்புட் ஃப்ளோ ஆகும்.